شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பெருமதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றாத பெருங்கருணையும் பேரருளும் பேரன்பும் நம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தன்னால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம தோழர்கள் மீதும் தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு குழும்பியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இறைவனால் அதிகமாக புனிதப்படுத்தப்பட்ட ரமலானுடைய மாதத்தை இன்று அடைந்தவர்களாக அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்ற இந்த நோன்பை நாம் நோற்றவர்களாக இங்கு குழும்பி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனும் இந்த ரமலானுடைய மாதத்திற்கு எத்தனையோ பல சிறப்பம்சங்கள் இருப்பதாக, அந்த சிறப்பினை அந்த அந்தஸ்தை நாம் அனைவரும் அவர்களுடைய இந்த ரமலானுடைய மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி முழுமையாக பெற வேண்டும் என்று பல கட்டங்களிலே அல்லாஹ்வும் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சஹாபாக்களுக்கு எத்தனையோ பல முறை இந்த ரமலானுடைய மாதத்திற்குண்டான சிறப்பையும் அதனுடைய அந்தஸ்தையும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் குறித்து பல கட்ட முறையிலே அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சரி, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அடிப்படையாக ரமலானுடைய மாதத்தை நாம் கேட்டவுடனேயே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நோன்பு நோற்பதுதான் ஞாபகத்துக்கு வரும். ரமலானுடைய மாதம் என்றாலே அந்த ஒரு மாதத்தையும் நோன்பு நோற்றே நம்ம கழிக்கணும். அப்ப இந்த நோன்பு எதற்காக அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றான்? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக இந்த நோன்பை பயன்படுத்தி ஆகுவதற்காகத்தான். இப்ப நான் இந்த ரமலானுடைய மாதத்தில் பசிப்பட்டினியோடு தாகித்து இருப்பதற்குண்டான காரணம் என்ன? நம்மளுடைய உள்ளத்திலே உள்ள இறையச்சத்தை மெருகூட்டிக் கொள்வதுதான் இந்த நோன்பினுடைய அடிப்படை காரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த ரமலானுடைய மாதத்திலே யார் ஒருவர் வீணான காரியங்களை விட்டும் விலகாமலும் வீணான பேச்சுகளை விட்டும் விலகாமலும் இருக்கின்றானோ, அவன் தாகித்து இருக்கிறதுனால, உணவை விட்டு அவன் தவிர்ந்திருக்கிறதுனால, பட்டினி கிடக்கிறதுனால அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு என்ன காரணம்? நாம தாகித்து இருப்பதற்கு இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைப்பதற்குண்டான காரணத்தை இன்றைக்கு பல முஸ்லிம்கள் இடத்துல கேட்டா என்ன காரணம் சொல்லுவாங்க? நம்ம ஏழைகளுடைய பசியை நம்ம உணரணும், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது உண்மையான காரணமா? நாம நோம்பு நோட்டு நம்மளுடைய தியாகத்தை வெளிப்படுத்தணும். அல்லாஹ்விற்காக நான் பசிச்சிருக்கிறேன், தாகித்து இருக்கிறேன், இப்படி நாம இருப்பதனால இறைவனுடைய ஆற்றல் எதுவும் பெருகிருமா? இல்ல நோம்பு நோக்காம நம்ம இருக்கிறோம், வீம்புகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோம், இதனால இறைவனுடைய அந்தஸ்துல ஏதாவது குறைபாடு வந்துருமா? எந்த பயனும் கிடையாது. அல்லாஹ்விற்கு இதன் மூலியமாக எந்த ஒரு பலனும் இல்லை. நமக்கு தான் நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதற்கும் அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சொல்லிக் கொடுத்த அதை நடைமுறைப்படுத்தி காண்பித்த நன்மையான காரியங்களை செய்வதன் மூலியமாக நமக்கு தான் இந்த மாதத்தின் மூலியமாக பல நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் இறையச்சத்தை மெருகூட்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பை கடமையாக்கினான். சரி, நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், தாகித்து இருக்கிறோம், இதுல எங்க இறையச்சம் வளர போகுது? கோபம் தானே எல்லாருக்கும் வரும். பசித்து இருக்கும் பொழுது யார் இடத்துலயாவது நம்ம தேவையில்லாத பேச்சுகளை பேசிட்டோம், அவங்களை கோபப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டானாலும் பட்டினியா இருக்கிறவனுடைய உள்ளத்துல மூளை யோசிக்காது, அப்ப ரொம்ப கோபப்படுவோம். அப்ப இதுக்கும் இறையச்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தோணலாம். இப்போ இதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ரமலானுடைய மாதத்துல இறையச்சத்தை எப்படி நம்மளால் வளர்த்துக் கொள்ள முடியும்? நம்மளுடைய இந்த மாதத்துல பல விஷயங்கள் நமக்கு ஹலாலான விஷயங்கள் இருக்குது. உண்பது நமக்கு ஹலால் தான், தண்ணீர் பருகுவது நமக்கு ஹலால் தான், இன்னபிற பானங்களை பருகுவது நமக்கு ஹலால் தான், மது அருந்துவது மட்டும்தான் ஹராம், மற்ற விஷயங்களும் நமக்கு ஹலால் தான். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் என்று வரும் பொழுது குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறானா இல்லையா? நீ ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டேன்னு சொன்னா ஃபஜ்ருடைய நேரத்தின் ஆரம்பம் முதல் மகரிபுனுடைய நேரம் ஆரம்பிக்கின்ற வரைக்கும் நீர் எதையெல்லாம் உனக்கு நான் ஹலாலாக்கி இருக்கிறோனோ அதையெல்லாம் விட்டு நீ தவிர்த்து கொள்ளணும். உண்பதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும், தண்ணீரை குடிக்கிறதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும். இப்படி அல்லாஹ் ஹலாலாக்கிய காரியத்தை விட்டும் நாம் தவிர்த்து இருந்து இறைவன் சொல்லிட்டா என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த அச்சத்தினால் நாம தவிர்த்து இருக்கிறோம்ல. யாராவது பார்க்காத நேரத்துல சாம எடுத்து 2 பேரிச்சம்பழத்தை முழுங்கிடுவோம், நமக்கு தோணலாம், ஆனா செய்வோமா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யாரும் இல்லாத நேரங்கள்ல 4 செவத்துக்குள்ள எதையாவது நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா தெரியவா போகுது? இருந்தும் நம்மளுடைய உள்ளத்திற்கு அது ஏன் எட்ட மாட்டேங்குது? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவனுக்காக இறைவனுடைய அந்த கடமையை நான் நிறைவேற்றுவேன் என்று ஒரு உள்ளுணர்வோடு நம்ம நோன்பு வைக்கின்றோம். எனவே இந்த காரியத்தை எல்லாம் நாம் செய்யாமல் தவிர்த்து இருக்கின்றோம். சஹாபாக்களுக்கு இந்த ரமலானுடைய மாதம் எப்பேற்பட்ட இறையச்சத்தை வலுவூட்டியது தெரியுமா? அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் குறித்த ஒரு சட்டத்தை அதி இப்னு ஹாத்திம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. என்ன சட்டம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம், குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வத், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகின்ற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதற்கு பின்பாக நீ என்ன செய்யணும்? அதற்கு பின்பாக நோன்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இது சட்டம். அப்ப இந்த சட்டத்தை அதி இப்னு ஹாத்திம் அவர்கள் எப்படி விளங்கிக்கிறாங்க? கருப்பு கயிறுல இருந்து வெள்ளை கயிறு தெளிவாகிற வரைக்கும் நாம சாப்பிட்டுக்கலாம், அதற்கு அப்புறம் நோன்பு வைக்கணும், இதுதான சட்டம். அதி இப்னு ஹாத்திம் அவர் வீட்டுக்கு போறார், போய் ஒரு கருப்பு கயிறு எடுக்கிறார், ஒரு வெள்ளை கயிறு எடுக்கிறார். சட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? நேரடியான அர்த்தத்தை வச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அல்லாஹ் இலக்கியமாக பேசுறான். கருப்பு கயிறுனா இரவு, வெள்ளை கயிறுனா பகல். ஆனால் இலக்கியமாக பேசக்கூடிய அந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கல. அப்ப நேரடியா அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? கருப்பு கயிறு எடுக்கிறாங்க, வெள்ளை கயிறு எடுக்கிறாங்க, எடுத்து அவங்க தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க. அப்படியே தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அப்பப்ப எடுத்து ஏதாவது சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ கயிறை பாக்குறா, கருப்பு கயிறு கருப்பு கயிறா தான் இருக்குது, வெள்ளை கயிறு வெள்ளை கயிறா தான் இருக்குது, எந்த மாற்றமும் ஏற்படலையே. இப்ப அல்லாஹ் சொன்ன வசனத்துக்கு ஏற மாதிரி மாறுச்சுனா தானே நான் நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்று இரவு முழுக்க இதே தொழுபாடாரு இருக்கிறார். அப்போ பகல் நேரம் ஆயிருச்சு. இப்ப என்ன செய்யறது? நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுவோம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இடத்துல வராங்க.
இப்ப ரசூலுல்லாஹ்விடத்திலே அவர் அந்த 2 கயிறையும் காமிச்சு ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே பதில் அளிக்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா இலக்கியமாக பேசுறான். நீங்க கருப்பு கயிறை இரவு என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம், வெள்ளை கயிறை பகல் என்று புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா அந்த இரவு பகலை தான் இன்றைக்கு ஒரு இலக்கிய வடிவத்துல நமக்கு சொல்லி காட்டுறா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதற்கு பின்பாக அல்லாஹ் என்ன செய்றான், மினல் ஃபஜ்ர் வைகரை என்னும் கருப்பு வெள்ளை கயிறு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை முற்றும் முழுவதுமாக அதை முழுமைப்படுத்தி அல்லாஹ் தஆலா இறக்குறான். இப்போ நாம் இந்த ஹதீஸின் மூலமாக பெறக்கூடியது என்ன? சும்மா நகைச்சுவைக்கு சொல்லல. அதீ இப்னு ஹாத்திம் அவர்களுக்கு அந்த சட்டம் தெரியல, அவர்களுக்கு புரியல, நேரடி அர்த்தத்தை வச்சு அவங்க விலகிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த இறையச்சத்தை பாருங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி விட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு சட்டமாக நமக்கு சொல்லிட்டாங்க. இரவு முழுக்க அந்த சட்டத்தை நான் நிறைவேற்றி ஆகணும். எப்படியாவது அல்லாஹ் தந்த இந்த நேரத்தில் நான் என்னுடைய உடலை பாதுகாப்பதற்காக நான் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தால்தான் மறுநாள் இறைவன் எனக்கு கடமையாக்கி இருக்கின்ற அந்த நோன்பை என்னால் நோக்க முடியும் என்ற இந்த உள்ளுணர்வோடு அதீ இப்னு ஹாத்திம் அவர்கள் செயல்பட்டாங்க. அவருடைய இரவை தூங்காமல் அந்த வெள்ளை கயிறை கருப்பு கயிறை அவங்களுக்கு விளங்கின அடிப்படையில பார்த்து கொண்டு கழிக்கிறாங்க. இப்ப இந்த இறையச்சம் நம்ம இடத்துல இருக்குதா? சட்டம் புரியுதா இல்லையான்றது வேற அது ஒரு தனி டாபிக். முதல்ல அந்த சட்டத்தை நான் கேட்ட மறுகணமே அதை நடைமுறைப்படுத்துறா, இதுதான் நம்ம பார்க்கணும். சஹாபாக்கள் அப்படி நடைமுறைப்படுத்துறாங்க. எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்து கேட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள். இதுதான் சஹாபாக்களுடைய அவருடைய இயற்கை குணமாக இருந்துச்சு. அதற்கு உதாரணம் தான் அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அடிப்படையிலே இந்த ரமலானுடைய மாதத்திலே ஆரம்பத்தில் இந்த ரமலானுக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனேயே முதல்ல நம்ம மெருகூட்டி கொள்ள வேண்டியது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தை தான். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நற்காரியங்களை பல நல்லறங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்துல மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ரமலானுடைய மாதத்தை ஏன் அல்லாஹ் புனிதப்படுத்தணும்? காரணம் என்ன? ஏன் மற்ற மாதத்தை விட்டுட்டு அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்க சொல்றான்? இன்னைக்கா யோசிச்சு பார்த்திருப்போமா? என்ன எதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகின்றார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மக்களுக்கு தெளிவான நேர்வழியை காட்டக்கூடிய இந்த இறைவேதத்தையும் உண்மை எது தீமை எது சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் அருளினோம் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே அந்த விஷயத்தை இறைவன் சொல்லி முடித்ததற்கு முன்னால் என்ன சொல்றான்? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. யார் இந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நோன்பை வைக்க சொல்கின்றான். இந்த மாதத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு நோக்கக்கூடிய இந்த கடமையை இந்த ரமலானுடைய மாதத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்போ நாம் இந்த மாதத்திலே எப்படி இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது நமக்கு மிக முக்கியமான கடமையோ அதற்கு அடுத்தபட்சமாக இறைவன் நமக்காக இந்த உலகத்திலே எப்படி ஒரு முஃமின் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அந்த ஃபுர்கானை அந்த திருமறையை நாம் ஓதுவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மற்ற காலங்களில் ஓதுறோமோ இல்லையோ, ரமலானுடைய மாதத்துல நம்ம ஓதலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதற்காக உனக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்புக்குரிய காலமா ஆக்கி இருக்கிறேன்? அல்லாஹ் எதற்காக சொல்லி இருக்கிறான்? இந்த திருக்குர்ஆனை நான் உங்களுக்கு அருளினேன்ல, இந்த காரணத்திற்காக தான் ரமலானுடைய மாதத்தை நான் புனிதப்படுத்தி அதிலே நான் இந்த நோன்பை நோக்க சொல்லி உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த திருக்குர்ஆனை நம்ம தொட்டு கூட பார்க்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய அவ்வளவு நிலையில நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்,
யார் ஒருவர் இந்த திருமறை குர்ஆனிலே உள்ள வசனங்களை படித்திருக்கின்றார்களோ, இதன் உள்ள வார்த்தைகளை யார் ஒருவர் படிக்கின்றார்களோ, அவர் வாசிக்கின்ற ஓதுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை தருகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதற்கு அதை தெளிவுபடுத்தியும் சொல்றாங்க. அடுத்து ஒரு வார்த்தை என்றால், ஒரு எழுத்து என்றால் அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்குதுல, சூரத்துல் பக்ராவிலே ஆரம்பமாகுதுல அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, இப்படி எல்லாம் ஆரம்பிக்குதுல சில சூறாக்கள்ல. இப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த அலிஃப் லாம் மீம் என்பதே ஒரு வார்த்தையா நீ எடுத்துக் கொடுக்க கூடாது. அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன், ஒவ்வொன்றும் தனித்தனி எழுத்துக்கள். அலிஃப் ஒரு எழுத்து, அதற்கு அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை வழங்குகின்றான். லாமுன் ஹர்ஃபுன், அந்த லாம் என்பது ஒரு எழுத்து, அதற்கு அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை வழங்குகின்றான். மீமுன் ஹர்ஃபுன், மீம் ஒரு எழுத்து, அதற்கு அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை வழங்குகின்றான். இப்படி ஒரு நாளைக்கு நீ வெறும் ஒரு ஐனனி அல்லது ஒரு பக்கத்தை நீ கணக்கு வைத்து நீ ஓதினீர் என்று சொன்னால் எவ்வளவு நன்மைகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் பெறலாம். ரமலானுடைய மாதத்திலே நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய எவ்வளவு காரியங்கள் இருக்குது, அதையெல்லாம் தேடி தேடி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். சைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களிலிருந்து இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் முழுமையாக காப்பாற்றப்படுகின்றோம். சைத்தானுடைய கரங்கள் அல்லாஹ்வின் பால் இருந்து சங்கிலியிடப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எவ்வளவோ பாதுகாப்பு வளையங்கள் நமக்கு போடப்பட்டிருக்குது. தீமையான காரியத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு ஜுன்னா, ஒரு கேடயம் தான் இந்த ரமலான் மாதத்தில் நோக்கின்ற நோன்பு. அப்போ நாம் தீமைகளை நாம் செய்யாமல் இருப்பதற்கும் நன்மைகளை அதிக அதிகமாக செய்து குவிப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு வாய்ப்பை இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் முழுமையாக நமக்கு தந்திருக்கின்றான். அதிலே நாம் ஆரம்பிக்க வேண்டியது, முதலாவதாக எந்த நற்காரியத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இந்த திருக்குர்ஆனை நாம் ஓதி செயல்படுவதுதான். திருமறை குர்ஆனை வெறுமனே அரபியிலே நான் ஓதிட்டு போறேன், இதனால எனக்கு நன்மை இருக்குதா இல்லையா, அது போதும் இப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, அஃபலா தஅக்கிலூன், நீங்கள் உங்களுடைய அறிவுபூர்வமான அந்த எண்ணங்களை வைத்து இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே எண்ணி பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அந்த கேள்விக்கு தக்கவாறு இன்றைக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை குறிப்பிட்டு இந்த திருமறை குர்ஆன் உள்ள வசனங்களை சிந்தித்து பார்க்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த ரமலானுடைய மாதத்திலே திருமுறை குர்ஆனை அரபியில ஓதுவது மட்டுமல்லாமல் குர்ஆன் வசனங்களை ஒவ்வொன்றாக படித்து படித்து அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் எதற்கு அருள் இருக்கிறான், எந்த காரணத்திற்காக அல்லாஹ் அருள் இருக்கிறான், யார் மூலியமாக அல்லாஹ் தஆலா அருள் இருக்கின்றான், என்ன காரணத்திற்காக எந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அல்லாஹ் அருள் இருக்கிறான் என்பதை எத்தனை பேர் நம்ம படிச்சு பார்த்திருப்போம்? இன்றைக்கு எல்லா விஷயங்களும் நம்மளுடைய கைபேசியிலே வந்துருச்சுலே. இன்றைக்கு நம்மளுடைய ஜமாத்தினர்கள் சேர்ந்து பல ஆலிம்கள் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு நூலையே நமக்கு தொகுத்து கொடுத்துட்டாங்களே. ஒட்டுமொத்த திருக்குர்ஆனையும் தமிழாக்க அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக தமிழிலே அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினாலே ஆலிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழாக்கம் பண்ணிட்டாங்களே. அதோடு சேர்த்து அந்த திருக்குர்ஆன் வசனங்களிலே ஒவ்வொன்றுக்கும் அருளப்பட்ட காரணங்கள், அன்னலாரின் விளக்கங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு தமிழாக்க குர்ஆனிற்கும் பின்பாக கொண்டு வந்திருக்கிறாங்களே. இன்று எத்தனை பேர் அதை நம்ம படிச்சு பார்த்திருப்போம்? அந்த குர்ஆனை நம்மளுடைய ஜமாத்து வெளியிட்டு ஒரு 6 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. இந்த 6 வருஷத்துல கிட்டத்தட்ட 6 ரமலானுடைய மாதத்தை நம்ம கடந்திருக்கிறோம். எத்தனை ரமலானுடைய மாதத்திலே அந்த விளக்கங்களை நாம் படித்து படிப்படைப்பட்டிருப்போம். நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ நண்பர், ஜோரம் வேன் கிளவரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர் அந்த திருமறை குர்ஆனை அவர் சிந்தித்து பார்க்கிறார். இவருடைய எண்ணம் என்ன? குர்ஆனை படிக்கணும், சிந்திக்கணும், இஸ்லாத்தை ஏத்துக்கணும், இதெல்லாம் அவருடைய எண்ணம் கிடையாது. அவர் ஒரு அரசியல்வாதி. நியூசிலாந்துல ஒரு கட்சிக்காரராக இருக்கிறாரு, ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரு.
பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா வாரி வழங்கி இருக்கிறான். அந்த பொருளாதாரத்துக்கு இஷ்டமேனிக்கு அவருடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல மனோ இச்சை அடிப்படையில் செலவழிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்யறாரு, இந்த திருக்குரானை நான் படிக்க போறேன். எதுக்கு படிக்க போறேன்? இந்த குரானில் உள்ள சட்டதிட்டங்கள் பொய், புரட்டு, அல்லாஹ் ஒருத்தர் கிடையாது, நபிகள் நாயகம் இந்த முகமதுன்னு சொல்றாங்களே அவர் பொய்யர், அவர் கவிஞர், அவர் இத்தனை கோடான கோடி மக்களை வழிகெடுத்திருக்கிறாரு, இதையெல்லாம் நான் நிரூபிக்க போகிறேன் என்று அவர் தன்னுடைய உள்ளத்தில் ஏந்திதான் அந்த குரானை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். குரானுடைய வசனங்களுக்கு உண்மையான விளக்கங்களை பல ஆலிம் பெருமக்கள் இடத்திலே கேட்டு அறிஞ்சுக்கிறார். உண்மையாக அல்லாஹ் தஆலா சொன்ன அடிப்படையிலே அதை சிந்திக்கிறார். இறைவன் அவருடைய உள்ளத்திலே ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்துகின்றான். இஸ்லாத்தை அவர் தழுகின்றார். நியூசிலாந்தை சார்ந்த ஒரு மனிதர், கிறிஸ்தவ கொள்கையிலே மிகவும் பிடிப்போடு இருக்கக்கூடியவர், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர், அதிகமாக வாத பிரதிவாதம் செய்யக்கூடியவர். இப்படி எல்லா விஷயங்களும் இருந்தும் இந்த திருக்குரானை எப்படியாவது நாம் பொய்ப்படுத்திவிட வேண்டும் என்று இந்த எண்ணத்திற்காக படித்த மனிதர் இன்றைக்கு இஸ்லாமியராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப காரணம் என்ன? உண்மையாக அந்த திருமறை குரானை சிந்திக்க வேண்டிய அடிப்படையிலே நாம் சிந்திக்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி சிந்திக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரமலானுடைய மாதத்திலே இந்த திருக்குரானை அல்லாஹ் தஆலா புனிதப்படுத்தி இறக்கியிருக்கின்றான். எத்தனை பேர் குரானுடைய வசனங்களை ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து படித்து நம்ம சிந்தித்து பார்த்து பிற ஆலிம்கள் இடத்துல இதனுடைய விளக்கங்களை கேட்டிருப்போம். இப்போ ஏன் இனிமேல் இது வரக்கூடிய காலங்களில் இன்னும் பல நாட்கள் ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்து போவதற்கு இருக்குது. எனவே இந்த திருமறை குரானையும் அதிக அதிகமாக நாம் படித்து இதனுடைய வசனங்களுடைய விளக்கங்களை நாம் அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தணும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கடமையான காரியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண்களை சொல்லும் பொழுது முதல்ல கலிமாவை சொன்னாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை ஒருவர் சொல்லிவிட்டார், உலமாற அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் ஈமான் கொண்டுட்டார், இஸ்லாத்தை தழுவிட்டார். அதற்கு பின்பாக அவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? இந்த தொழுகையை நிலைநாட்டுவது, இகாமுஸ் ஸலாம், தொழுகையை நிலைநிறுத்துவது. நாம் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்ததற்கு பின்பாக முதல்ல அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற விஷயம் என்ன? இந்த தொழுகை தான். அதை இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்யும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய சட்டங்களை அருளி இருக்கிறான். நம்மகளை தாண்டி பல கடமையான காரியங்கள் ரசூலுல்லாஹ்விற்கு என்று பிரத்யேகமாக ஆக்கப்பட்டிருக்குது. நாம் இன்றைக்கு ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகிறோம்லே, இது சுன்னத்தான ஒரு வணக்கம். இந்த மாதத்துல நம்ம குறிப்பிட்டு தொழுகிறதுக்குண்டான காரணம் என்ன? அதிகமான நன்மை பெறணும், இதுதான் காரணம். அதை தாண்டி இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம செய்யணும், இது கடமையான காரியம், இதெல்லாம் கிடையாது. நாம் இந்த ரமலானுடைய மாதத்துல செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலானாலும் ஒண்ணுதான். அல்லாஹ் அதற்கு எந்த கேள்விகளுக்கும் கேட்க போறதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபித்துவத்தை பெற்ற முதல் நாளிலிருந்து அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் எப்படி ஃபஜ்ர் அவர்களுக்கு கடமையோ, லுஹர் தொழுகை அவர்களுக்கு எப்படி கடமையோ, அதே போன்றுதான் இரவு தொழுகையும் அவர்களுக்கு கடமை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் இரவு தொழுகை தொழுது முடித்ததற்கு பின்புதான் அவர்கள் உறங்க செல்ல வேண்டும். இது ரசூலுல்லாஹ்விற்கு இறைவன் இட்ட கட்டளை. அந்த கட்டளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீட்டிலே அமர்ந்து தொழுது கொண்டு இருக்கின்றார். அமர்ந்து இல்லை, நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க. இப்ப தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய இரு பாதங்கள் வீங்க வீங்க அவர் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்விற்கு என்னதான் இரவு தொழுகை கடமையாக இருந்தாலும் இரவு தொழுகை பலவாய ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. அதுல 2 ரக்காயத்துகள் நம்ம இரவு தொழுகைன்னு கட்டி தொழுதாலும் தொழுதுதான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அழகா 2 ரக்காயத்துகள் இரவு தொழுகை தொழுது பேசாம தூங்கி இருக்கலாம்ல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? விடிய விடிய அவர்களுடைய இரவு தொழுகையை கொண்டே அவர்கள் கழிக்கிறாங்க. அந்த தராவீஹ் தொழுகையை கொண்டே அவர்களுடைய ஒட்டுமொத்த இரவையும் அதிகமான சூறாக்களை ஓதி அவர்கள் கழிக்கிறாங்க. ஆயிஷா நாயகிக்கு மனசு தாங்கலை. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அன்பு மனைவி அவங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நம்மளுடைய கணவர் இவ்வளவு வேதனைப்படுறாரே,
தொழுகையில கூட அவர்களுடைய அந்த வலியை உணர்றாங்க. உணர்ந்து கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா முன்பின் பாவங்கள் அனைத்தையுமே மன்னிச்சுட்டாங்களே, எதுக்கு இவ்வளவு நீங்க கஷ்டப்படணும்? ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டு நீங்க இந்த கடமையான காரியத்தை நீங்க நிறைவேற்றணும்? சின்னதா தொழுது முடிக்கலாம்ல அப்படின்னு ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆயிஷாவே, எனக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்திருக்கிறாங்களே, நான் இதுவரை செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், இனிமேல் நான் செய்ய போகின்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், இனிமேல் நான் தீமை செய்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, பாவம் என்று எழுதப்படுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அல்லாஹ் அதை எழுதவும் மாட்டான். இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்த என்னுடைய இறைவனுக்கு அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இவ்வளவு பெரிய ஒரு மனப்பான்மை இருக்கும் பொழுது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, இனிமேல் எந்த பாவத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எழுத மாட்டான், இருந்தும் அவர்கள் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துபவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொழுகையிலே அவர்கள் அவ்வளவு கவனம் எடுத்து சிரமம் எடுத்து இவ்வளவு அழகான முறையில் அந்த வணக்கத்தை அவர்கள் நிவர்த்தி செய்யறாங்கல்ல. அப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த அந்தஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறானா? இந்த கேரண்டி நமக்கு இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மளுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டானா? ஒருவேளை நம்ம ஒரு கற்பனையா யோசிச்சு பார்ப்போமே, நமக்கு இந்த நாள்ல யாரு ஜும்மா தொழுகைக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டான் அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு கிடைக்குதுங்க. என்ன செய்வோம்? அடுத்த அசர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவோமா? அசர் தொழுகை வீட்டிலாவது நம்ம தொழுவோமா? அடுத்து நோம்பு வைக்க ஆரம்பிப்போமா? அடுத்த நாட்கள்ல வருகின்ற நாட்கள்ல ரமலான் மாதத்துல நோம்பு வைப்போமா? ஏன்னா அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டானே, நான் தான் நரகத்துக்கு போக மாட்டேன் என்பது உறுதியா எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி எதுக்காக நான் நன்மை செய்யணும்? இந்த எண்ணம் தானே நமக்கு வரும். இந்த எண்ணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருதா? அவர்களுக்கு அந்த உள்ளத்திலே தோணுச்சா? அவர்களுக்கு கடமையான அந்த தொழுகையை அழகான முறையிலே இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செஞ்சாங்க. எனவே நாமும் இதே போன்ற மனத்தோடு நம்மளுடைய இந்த கடமையான தொழுகைகளையும் தாண்டி சுன்னத்தான தொழுகைக்கும் அதிகமாக நாம் சிரமப்பட்டு பள்ளிவாசலுக்கு வந்து ஒவ்வொரு வக்து தொழுகையையும் தொழுது விட்டு சுன்னத்தான தொழுகைகளையும் சேர்த்து நாம் கவனம் எடுத்து இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக இந்த மாதத்தினுடைய புனிதத்தை நாம் இன்னும் மேலதிகமாக நம்மளுடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைத்து இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதாக இருக்கட்டும், இந்த தொழுகையிலே அதிகமாக இரவு தொழுகையிலே நின்று வணங்குவதாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற நன்மையான காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எனவே அதை நம்மளுடைய இந்த ரமலானுடைய மாதத்தை அழகான முறையிலே பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நல்ல ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பல நன்மையான காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதோடு அந்த மாதத்தினுடைய புனிதத்தை அவர்கள் காக்கின்ற வண்ணமாக அந்த நற்காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு முன்பாக அவர்கள் முன்னின்று ஒரு முன்னோடியாக இருந்தும் அதை செயல்படுத்தியும் காண்பித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த குர்ஆனை ஓதுவதாக இருக்கட்டும், இந்த தொழுகையை சரியான முறையிலே அந்த இரவு தொழுகையில அவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், இதை தாண்டி இன்ன பிற நன்மைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் என்ன நன்மையான காரியத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி மினர் ரீஹில் முர்ஸலா.
அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நன்மையான காரியங்களை, குறிப்பாக இந்த தர்மத்தை அவர்கள் இந்த தர்மத்தை என்ன செய்வாங்களாம், ஒரு வீசப்படுகின்ற காற்றை காட்டிலும் மிக வேகமாக அவர்கள் செய்து முடிப்பாங்க. அவர்களிடத்துல என்னென்ன பொருளாதாரம் இருக்குதோ, எதையெல்லாம் அவர்கள் சொத்துக்களாக கருதினார்களோ, அந்த சொத்துக்களை எல்லாம், அந்த பொருளாதாரங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திற்குள் நுழைந்த உடனேயே அவர்கள் வீசுகின்ற காற்றை போல அதிகமாக செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. எதற்காக? நற்காரியங்களுக்கு செலவழிப்பாங்க, மார்க்க பணிகளுக்காக. இந்த ரமலானுடைய மாதத்திலே யார் யாரெல்லாம் நோன்பு வைத்து சஹர் வைக்காம பல மக்கள் இருப்பாங்க, இஃப்தாருக்கு நோன்பு துறப்பதற்கு உணவு இல்லாம பல மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி போய் பொருளாதாரத்தை கொடுக்கறாங்க, அவர்களுக்கு உணவளிக்கிறாங்க. இப்படி இந்த ரமலானுடைய மாதம் வரும் பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை இந்த தர்மத்திலே வாரி இறைத்து அவர்கள் வழங்குவதை நாம ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திற்கு சென்று அந்த யுத்தத்தை முடிச்சு வராங்க ரசூலுல்லாஹ். அப்படி வருகின்ற நேரத்துல சில கிராமவாசிகள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நீங்க யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, பல கனிமத்து பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, அதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க, அப்புறம் உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்ப அதற்கு அருகாமையில பல முற்செடிகள் இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, எனக்கு இந்த யுத்தத்தில் கிடைத்த எல்லா கனிமத்து பொருட்களையுமே என்னோடு பங்கேற்று யுத்தத்துல பல மக்கள் வென்றிருக்கிறாங்க, அவர்களுக்காக நான் பங்கிட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்னிடத்துல எந்த பொருளாதாரமும் இல்லை. ஒருவேளை இந்த முற்செடிகள் இருக்குதுலே, இந்த முற்செடிகள் அளவிற்கு, இந்த செடிகளில் உள்ள ஒவ்வொரு முள் அளவிற்கு என்னிடத்தில் பொருளாதாரம் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு முள் அளவை கூட நான் என்னுடைய வீட்டிற்கு எடுத்து செல்ல மாட்டேன். அதிலிருந்து அனைத்தையுமே நான் உங்களுக்கே கொடுத்து விடுவேன். அப்போ நீங்க என்னிடத்துல எந்த ஒரு கஞ்சத்தனத்தையும் பார்க்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் அனுபவிப்பதை காட்டிலும் இந்த தர்மத்திலே அதிகமாக செலவழிப்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அதிகமாக விரும்பியிருக்கின்றார்கள். இந்த குணநலங்களை பார்த்து சஹாபாக்களும் பல கட்டங்களில் அவர்களுடைய பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்திற்காகவும் மார்க்க பணிகளுக்காகவும் நோன்பு நோப்பவர்களுக்காகவும் பல நோயாளிகளுக்காகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே சஹாபாக்களும் செலவழித்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நம்மளுடைய ஜமாத் சார்பாக பல பணிகள் இப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்ததோ அதே போன்று அவர்கள் அளவிற்கு நடக்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவியினாலே பல வாரியாக நம்மளுடைய ஜமாத்தினர்கள் முதியோர் இல்லத்திற்கு, முதியோர்களுக்காக, கைவிடப்பட்ட முதியோர்களுக்காக ஒரு இல்லத்தை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு சரியான முறையிலே மருத்துவ சிகிச்சை மற்ற பொருளாதார வகையில் அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், உணவு உடை கொடுப்பதாக இருக்கட்டும், இப்படி பல வாரியாக முதியோர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆதரவற்ற சிறுவர்கள் அவர்களுக்கென்று ஒரு இல்லத்தை ஏற்பாடு செய்து இந்த ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டிலேயே 2 மாவட்டங்கள்ல சிறுவர்களுக்காக ஒரு ஆதரவு இல்லத்தையும் நம்மளுடைய ஜமாத் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி பல ஆலிம் பெருமக்களையும் இந்த ரமலானுடைய மாதத்திலே குறிப்பாக பல ஆலிம் பெருமக்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயுமே இரவு தொழுகைக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய பள்ளிக்கு கூட ஒருத்தர் வந்திருக்கிறார். இப்ப இத்தனை ஆலிம்களை உருவாக்குவதற்குமே நம்மளுடைய ஜமாத் கிட்டத்தட்ட இந்த 2000 வருடம் ஆரம்பிச்ச இந்த 2000 ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு 25 வருடங்களாக பல கஷ்டங்களை பல நஷ்டங்களை பட்டுதான் இந்த இஸ்லாமிய கல்லூரியை நடத்திட்டு வராங்க. கடைசியா பொதுக்குழுவில அவர்கள் இந்த ஒட்டுமொத்த வரவு செலவை அவர்கள் வாசிக்கும் பொழுது கூட எல்லா செலவுகளையும் சொல்லும் பொழுது எல்லாத்திலுமே மிதமிஞ்சிய பொருளாதாரம் இருக்குது. முதியோர் இல்லத்துல அதிகமான பொருளாதாரம் இருக்குது, மற்ற விஷயங்கள்ல பொருளாதாரம் அதிகமா இருக்குது. ஆனால் இஸ்லாமிய கல்லூரியை அவர்கள் படிக்கும் பொழுது அதனுடைய வரவு செலவுகளை அவர்கள் சொல்லும் பொழுது அந்த செலவுகளை தாண்டி அவர்களுக்கு வர்ற வருமானங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்கள் அந்த இஸ்லாமிய கல்லூரிக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் மிகவும் சொற்பமான முறையில் இருக்குது. அந்த இஸ்லாமிய கல்லூரியிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு
அந்த அவங்க யூஸ் பண்றாங்கல்ல கரண்ட், அந்த கரண்ட் பில் மட்டும் எவ்வளவு ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆகும். அப்ப அவ்வளவு பொருளாதார சுமையில தான் அந்த இஸ்லாமிய கல்லூரியை நடத்திக்கிட்டு வராங்க. எனவே நம்மளுடைய பொருளாதாரத்தை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜும்மாவுல, இந்த ஜும்மா போய் அடுத்த ஜும்மாவுல நம்ம தலைமையில இருந்து இந்த ஜும்மாவுடைய வசூலை கேட்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய பொருளாதாரத்தை அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் வாரி இறைத்து இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பை பெரும் வண்ணமாகும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலேயும் இந்த தர்மத்திலே அதிகமாக நாம் ஈடுபட்டு இறைவனிடத்திலே மிகப்பெரிய சொர்க்கமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.